ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் முருகனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை சோமவாரம். இன்றைக்கி இந்த மாதத்தில் வந்து கார்த்திகை சோமவாரம் 5 வாட்டி வந்திருக்குங்க. கார்த்திகை சோமவாரம் இன்றைக்கி கார்த்திகை சோமவாரமும் இருக்குது, பிரதோஷமும் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி சிவலிங்கத்துக்கு சங்கால வச்சு அபிஷேகம் பண்ண போகிறோங்க. இல்லை வீட்டிலேருந்து வழிபட முடியலன்னா நம்ம கோவிலுக்கு போய் கூட நம்ம வழிபடலாம். நம்மக்கிட்ட சங்கு இருந்துச்சுன்னா அந்த சங்கில் வந்து தண்ணி ஊற்றி, அப்புறம் பன்னீரும் கொஞ்சம் ஊற்றி, நம்மக்கிட்ட இருக்கிற எதனாச்சும் ஒரு நாணயம், ₹1 ₹2 அந்த மாரி காசு அதில் போட்டு, அது சங்கில் எது தண்ணி ஊற்றி பண்ணாலுமே அந்த 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 தண்ணிக்கே ஒரு ப்யூரிஃபை சுத்தமான தண்ணியாக தாங்க இருக்கும். அந்த தண்ணியை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். சிவனுக்கு சங்கால அபிஷேகம் பண்ணுறது, அதுவும் சோமவாரத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த சங்கு வந்து நான் பாண்டிச்சேரி போகும்போது வாங்கிட்டு வந்தேன். இது இருக்குது, என்னோடய ஒரு 10 இயர்ஸாகவே என்கிட்ட இந்த சங்கு இருக்குது. இதை வச்சு தான் நான் ஒவ்வொரு கார்த்திகை சோமவாரத்துக்கு சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது. இது முடிச்சுட்டு சாயங்காலம் போயிட்டு கோவிலுக்கு போய் பிரதோஷத்தை வழிபாடு பண்ணிட்டு வரலாங்க. இன்றைக்கி கார்த்திகை மாதன்றனால முருகருக்கும் ரொம்ப விசேஷமான ஆள். காலையில் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி தீபாராதனை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து நம்ம பூஜை ரூமில் செக்கோலம் போட்டு அதில் நெய் தீபம் போட்டு முருகருக்கு வழிபடலாம். ஒரே நாளில் 2 சிவனையும் வழிபட்ட மாதிரி இருக்கும், முருகரையும் வழிபட்ட மாதிரி இருக்குங்க. கடைசியாக நம்ம அபிஷேகம் முடித்து சிவனுக்கு பொட்டு வச்சு விளக்கு ஏற்றி வச்சாச்சுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஈவினிங் கோவிலில் பார்ப்போம்.